அதாவது உங்க உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, இயல்பாவே வந்து கேஸும், சூடும் நிறைஞ்ச உடம்பு. உடம்புல வந்து அதிகமான அளவுக்கு கேஸ் பிரச்சனை உருவாகும். கேஸுடைய அழுத்தம் கூட, 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 கூட சூட்டுடைய பிரச்சனை உருவாகும். இந்த கேஸும், சூடும் அதிகமா சேர்றதுனால, கேஸ் அதிகமா இருக்கிறதுனால ரத்த உற்பத்தி அளவு குறையுது. சூடு அதிகமா இருக்கிறதுனால உடம்புடைய கால்சியம் லெவலும் குறையுது. நம்ம உடம்புல கால்சியமும் கம்மியா இருக்கு. அதே மாரி ரத்த உற்பத்தியுமே கம்மியா தான் இருக்கு. இத 2யுமே நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டா உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையுமே உடம்புக்கு வராது. பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கேரக்டர் ரீதியாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், மத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு இயல்பாவே நினைக்கிற நபர் நீங்க. ஆனா அதுல ஒரு தவறு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு நல்லது செய்றீங்க. செஞ்சுட்டு அத அவங்க விருப்பத்துக்கு அத எடுத்துக்கிடட்டும் அப்படின்னு விட மாட்டேங்கிறீங்க. அதான். அதான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தப்பு. உலகத்தையே திருத்தணும்னு தலையில நிப்பீங்க. அதுதான் நீங்க செய்யற மிகப்பெரிய தவறு. அதனாலதான் உங்க உடல் தண்டிக்கப்படுது. ஏன் அப்படின்னா இந்த வாழ்க்கையில உங்களுக்குன்னு இறுதி காலத்துல எதுவுமே கூட நிக்காது. சேர்க்கிற செல்வம், சேர்க்கிற உறவு எதுவுமே நிக்காது. நீங்க எந்த அளவுக்கு அனுபவத்த கத்துக்கிறீங்களோ, அந்த அனுபவம் மட்டும்தான் உங்க கூட நிக்கும். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. ஆமா, இதுதான் இந்த லைஃப்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து. அவ்வளவுதான். நீங்க பணத்தை தேடி ஓடினாலும் செல்வமும் பிரம்மாண்டமா தான் வராது. உறவை தேடி ஓடினாலும் எந்த உறவும் உங்ககிட்ட ஒட்டாது. எப்படி வந்து புத்தர் கொல்லப்பட்டாரோ அந்த மாதிரி அளவுக்கு மீறி நீங்க மற்றவங்களை திருத்த முயற்சி பண்ண உங்களுக்கும் அந்த நிலைமை தான் வரும். இன்னும் வரும். அதனால இதுல இருந்து தப்பணும் அப்படின்னா ஒரே வழி, மற்றவங்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறீங்களா, நல்லதை செய்யுங்க. செஞ்சுட்டு அவன் அறிவுக்கு அதை எப்படி எடுத்துக்கிறான்னு எடுத்துக்கிறாரு. இப்போ ஒரு பிச்சைக்காரன் வாரம், ஐயா சாப்பிடவே இல்லை எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு ஒரு 100 ரூபாய கொடுத்துட்டு அதை அவன் எப்படியும் பயன்படுத்திட்டு போறான் அப்படின்னு விதைக்கணும். அதை விட்டுட்டு நீ 100 ரூபாய் என்கிட்ட வாங்கியிருக்கலாம், ஹோட்டல்ல போய் சாப்பிடு பா அப்படின்னு நான் கையை பிடிச்சிக்கிட்டே ஹோட்டல்ல கூப்பிட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது. அப்போ உறவுகள்கிட்டயுமே அப்படிதான். ஒரு தப்பு பண்றாங்கன்னா, தம்பி தப்பு பண்ணாதீங்க கேட்க சமுதாயம் உனக்கு திருத்திக்கிடும். ஏன்னா நாம பிறக்கும் போதே அந்த உறவு நம்மளோட பிறக்கல. நாம போகும்போது அது நம்ம கூட வரப்போறதும் கிடையாது. அப்ப தற்கால சூழ்நிலையில இயற்கையின் விதிக்கு உட்பட்டு அது நம்மளோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதுதான் விஷயம். அப்ப நாம செய்ய வேண்டிய விஷயம், நாம நல்லது பண்றது எதுக்குன்னா, நம்மகிட்ட இருக்கு, சோ நாம செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே விலகி தூரப்படும். சோ இந்த குணத்தை வளர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2023 3வது மாசம் 16ஆம் தேதி காலையில 5:20 இருந்து 2030 3வது மாசம் 16ஆம் தேதி காலையில 11:20 வரைக்கும் இந்த தெளிவுல இருந்தா தான் உடம்ப தப்ப முடியும். இல்லைன்னா அதி தீவிர சர்க்கரை வியாதி, அதி தீவிர பிரஷர் வரணும் உடல் இந்த காலகட்டத்துக்குள்ள வரும். 2023 மார்ச்ல இருந்து 2030 மார்ச்சுக்குள்ள அதி தீவிர சர்க்கரை வியாதி, அதி தீவிர பிரஷர் வரும் அப்படின்னு இருக்கு. அப்ப இதுக்கு ஒரே மாற்று வழி என்ன? உணவுல கால்சியம் சார்ந்த உணவு, கசப்பு சார்ந்த உணவு, துவர்ப்பு சார்ந்த உணவுகளை எடுத்து இது மருந்தா இருக்கு, நீங்க மருந்தா கன்வெர்ட் பண்ணிக்கணும்.
அப்புறம் வந்து உறவுகள் விஷயத்துல இந்த மாதிரி தான். யாரையும் திருத்தணும், வைக்கணும் எல்லாம் போகவே கூடாது. அதனால முடிஞ்சா உதவுங்க. முடியலையா, "எப்பா நீங்கலாம் நல்லா இருங்கப்பா" அப்படின்ட்டு உங்க வேலைய பார்த்துட்டு போய்க்கிட்டே இருங்க. நம்மள தேடி வருது. அதாவது நீ நீ வந்து கேளு, நீ வந்து பேசு. இது என்ன காரணம் அப்படின்னா